ஸ்ரீமதே நமः. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்யில்ல கண்ட உண்மை ஓமாதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரச்ச நிப்பச்ச ராகவே கேதவே நமோ நமக. அன்பார்ந்த மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் இந்த ஜோதிட நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. 40 ஆண்டு காலம் ஜோதிடத்துறையில் அனுபவம் வாய்ந்த பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி எஸ் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள்ட்ட ஆன்மீகம் சார்ந்த பல சந்தேகங்களுக்கான விடைகளையும் ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டே வரோம். ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இதை பற்றி முழுமையான விவரங்கள் தெரியும். நேயர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்கள் எந்த ஊரில் இருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான நட்சத்திரம் ராசி வயசை சொல்லி உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிட நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சுட்ருக்கோம். நேயர்கள் தொடர்பு கொள்வதற்கு முன்னால் பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகளோட ஐயாட்ட இன்னைக்கு நம்ம சந்தேகங்களை கேட்க ஆரம்பிப்போம். வணக்கம். எல்லார் வீட்லேயும் சில வீட்டில் பூஜை ரூம் அப்படின்னு தனியாக இருக்குது. சில வீடுகளில் பூஜை ரூம் கிடையாது, அந்த ஹால்லேயே ஏதாவது செல்ஃபில் வச்சு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. சில சௌரியப்படாத நேரங்களில் அதில் ஒரு திரையை போட்டுவாங்க, திரையை திறப்பாங்க. பூஜை ரூம் இல்லாத வீடுகள் கண்டிப்பாக. சில வீட்டில் கதவை அடைச்சி திறப்பாங்க. கண்டிப்பாக. இது எந்த மாதிரி ஒரு ஏற்புடையதாக இருக்கும்? அந்த மாதிரி இருக்கக்கூடியது தெய்வங்கள் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர். அதான் ஒரு பிரகலாதன் சொல்லுவார் இல்லையா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். வீட்டில் தூணில் கூட சாமி இருக்கும். ஆமாம். அதெல்லாம் சாமியை வீட்டுக்கு தக்கன வசதி தக்கன எந்த இடத்துலாலும் வச்சுக்கலாம். மெயின் பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த மத்திய வீட்டில் வச்சா நல்லது. ஆனால் இறைவன் பூஜோரம் தனியாக தான் வேணுங்கிறதுல பிரகலாதன் பெரிய நாராயண பக்தர் இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும். அரக்க குலத்தில் பிறந்தாலும் அப்பாவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா சாமின்னா பிடிக்காது. பிரகலாத அப்பாவுக்கு சாமின்னா பிடிக்காது. ஏன்னா அசுரகுலத்துல நீ இப்படி பிறந்திருக்க நாராயணா அப்படின்னா அவன் நாராயணன் சொன்னதுக்காக பையனை மலையில கல்லை கட்டி உருட்டி போட்டார், பிழைச்சிட்டா. தெரிஞ்சா? ஆமா, நிறைய பேருக்கு தெரியும் இந்த கதை. ஆமா. அப்போ கேட்கும் போது என்ன தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான்னு சொல்லும் போது இந்த தூணில் இருப்பாரு அவர் கேட்க அப்பா தூணில் பொட்டச்சின்னு வந்தார்ல நரசிம்மர். ஆமா. அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தூணில் கூட ஒவ்வொரு கதவுல கூட தெய்வங்கள் இருக்காத இடமே கிடையாது. அந்த வீட்டில் சௌரியப்பட்ட இடத்துல வச்சு வழிபாடு செய்யலாம். சரி. அப்போ அதே மாதிரியா விளக்கு ஏற்றி நம்ம பூஜையை ஆரம்பிக்கக்கூடியதுல கண்டிப்பா விளக்கு கண்டிப்பா ஏத்தணுங்கிறது எல்லாரும் தெரியும். சில வீட்டுல விளக்கு ஏத்தாமலே பூஜைங்கிறாங்களே, அது எப்படியா? விளக்கு ஏத்தாம பூஜை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா விளக்கினுடைய சக்தி என்னது? நெருப்பு. நெருப்பு எரிஞ்சா என்ன செய்யும்? எங்க நெருப்பு எரியறதோ அங்க ஆக்சிஜன் ஃபார்ம் ஆயிடும். நெருப்பு எங்க எரியறதோ அங்க ஆக்சிஜன் இழுத்துரும். ஃபார்ம் ஆகி இழுத்து கொண்டு நிறைய வந்துடும், மல்டிப்ளை பண்ணும். சரி. அப்போ ஆக்சிஜன் உற்பத்தி ஆயிரம் அந்த நெருப்பு சக்தி வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இழுத்து கொண்டு வந்துடுது. ஆமா, அங்கே ஆக்சிஜன் ஃபார்ம் ஆயிடும். அப்போ நாம் வாழ்றதுக்கு என்ன தேவை? மூச்சு, இந்த காத்து, ஆக்சிஜன். அப்போ அது அதிகமாக கொண்டு வர்றதுக்கு தான் அந்த விளக்கு ஏற்றுறது. அதனால அதை நல்ல எண்ணெய், சுத்தமான எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயில போட்டு தேவை ஏற்றணும். விளக்கு இல்லாத பூஜை நிறைவு ஏறாது. அதே மணி அடிக்காத பூஜையும் நிறைவேறாது. தீப எண்ணெய்ன்னு ஒன்று பல பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம பல தொடர்ச்சியா நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது ஒரு கழிவு எண்ணெயிலிருந்து வரக்கூடிய. கண்டிப்பா தீப எண்ணெய் யூஸ் பண்ண எல்லாருக்கும் வீட்டுல நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வரும். கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும். அதாவது விஷக்கிருமிகள் ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க இல்லையா. ஆமா. அந்த ஸ்லோ பாய்சன் தான் நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய தீப எண்ணெய் சொல்லக்கூடிய விளக்குக்கு ஏத்தாத ஒரு ஒவ்வாத எண்ணெயை, பிடிக்காத எண்ணெயை ஏற்றது, விஷத்தை ஏற்றி அது ஸ்லோ பாய்சன் நிறைய பேர் இன்னைக்கு வீட்டுல அவங்களே ஏற்றிட்டு இருக்காங்க. உணவுக்கு பயன்படுத்தக்கூடியது அல்லன்னு அதுல போட்டிருப்பாங்க. ஆமா. அத தீபத்துக்குங்கிற மாதிரின்னா அது சாப்பிட்டா விஷம் தெரியுது. அப்ப விஷம் தான் எரிஞ்சாலும் அந்த விஷம் தான் அதுல வரும் இல்லையா. நிச்சயமா. ஆமா. அதனால அது ஏற்றக்கூடாது. கண்டிப்பா. அப்புறம் நிறைய பேருக்கு எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தேகங்கள். மெயினா அந்த காலத்துல பிரதான விளக்கம் ஒரு குத்து விளக்கு இருக்கும். அது ஒண்ணே அது 4 முகமோ 5 முகமோ ஒத்துத்திரி போட்டு ஏற்றலாம். விசேஷமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 4 முக விளக்கு 5 முக விளக்கு ஏற்றுறது. 2 துணை விளக்குன்னு விளக்குக்கு 2 துணை விளக்கா 2 சென்னை விளக்கு வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஏற்றுக்க முடியும். விளக்கை எக்காரணம் கொண்டும், அதாவது வெறும் விளக்க கூட வெறும் தரையில வைக்கக்கூடாது. விளக்க வெறுந்தரையில வைக்கவே கூடாது. விளக்குக்கு ஆசனம் வச்சு
அந்த விளக்குல தான் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 இருக்கார். 3 தண்டை பிரிச்சு இருக்கும் இல்லையா? ஆமா, பிரம்மா விஷ்ணு சிவன். அதனால ஏதாவது ஒரு தாம்பாளத்தில் வைக்கணும், இல்லை மரப்பலகைகளை வைக்கலாம், வச்சுதான் வைக்கலாம். அப்புறம் ஏன் விளக்க வந்து அது தானா குளிரணுமா நம்ம குளிர வைக்கலாமான்னு ஒரு சந்தேகம் நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ வந்து அந்த காலத்துல எலி தொந்தரவு ஒன்று இப்போ உண்டு இல்லையா? விளக்கு எரியிற விளக்கு எங்கே இழுத்து கொண்டு அந்த தீவத்தை கொண்டு போட்டுரும். அதுக்காக வந்து வசதி வாய்ப்பு தானாக குளிர்றது நல்லது. சூழ்நிலை வீட்டினுடைய சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு நம்ம பூ வச்சு குளிர வைக்கலாம். தானா குளிர்றது தப்பு கிடையாது. தானா குளிர்றது தப்பு இல்லை, குளிரலாம், தானா குளிரலாம். சரி. நித்திய பூஜை விதிகளில் எல்லாருக்கும் உட்கார்ந்து கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் பூஜை நேரத்தை ஒதுக்கி செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலையில் லகு பூஜைன்னு சொல்லக்கூடியது எளிமையான பூஜையில் அடிப்படையா என்ன இருக்கணும்? நித்தியம் இதை செஞ்சாகணும் வீட்டுல பூஜை அப்படின்னு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கியா? பூஜை, தீபம் ஏற்றுதல், தூப தீப நைவேத்தியம், அந்த மாதிரி. வந்து பூஜை முறைகள் வேற, பிரார்த்தனை முறைகள் வேற. சரி. பூஜை முறைங்கிறது வீட்டில் விளக்கேற்றி சாமி படங்களுக்கு அர்ச்சனை பண்ணி மாலையை போட்டு பூவை போட்டு பண்றது. பிரார்த்தனை அப்படின்னு கேட்டேன்னா, வழிபாடு அப்படின்னா வெறும்னு விளக்கேற்றி அரை நிமிடம் போதும். அரை நிமிடமா என்ன செய்யணும்? பிரார்த்தனை கண்ணை மூடி அப்படியே இருந்து கையை 2 குவிச்சு இப்படி வச்சுட்டு அரை நிமிடம் பிரார்த்தனை பண்ணா கூட போதும். அதான் கந்தகுரு கவசத்துல என்ன சொல்லி அரை நிமிடத்தில் ஆடி வருவாய் அப்பன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆமா. அரை நிமிஷம் 30 செகண்ட் இருந்தாலே போதும். 30 செகண்ட் இருந்தா அது பிரார்த்தனைக்கு. அம்மா பிரார்த்தனை. பூஜைக்கு அடிப்படையாக வீட்டுல சாமி படங்கள் இருக்கு. சரி. அதுக்கு நித்திய நைவேத்தியம் பண்ணாம சில பேர் இருக்காங்க. நித்திய நைவேத்தியம் எந்த அளவுல பண்ண வேண்டியது? நித்திய நைவேத்தியம் வைக்கணும் கண்டிப்பா. ஏதாவது ஒரு கல்கண்டோ, ஒரு நெல் பொரியோ, பேரிச்சம்பளமோ, பழமோ, இல்லை நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு சாதம் வெண்ணு சுத்தாண்டமா இருந்தா கொஞ்சம் நெய்யை விட்டு நைவேத்தியம் வைக்கிறது. விளக்கேற்றியாச்சுனால ஏதாவது நைவேத்தியம் வைக்கணும். நிறைய வீடுகளில் நாங்கள் விளக்கு மட்டும் தான் ஏற்றுவோம், சாமி நைவேத்தியம் வைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. பல கண்டிப்பா வைக்கணும். அதாவது எப்பவுமே என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மனிதன் சாப்பிட்றதுக்கு முந்தி ஏதாவது ஒரு தேவதைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடணும் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. உலகத்துல வந்து 33 கோடி 33 கோடி தேவதைகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னது? சிவன், பிரம்மா, விஷ்ணு, மகாலட்சுமி, துர்கை, இந்த மாடன், சுடலை, கருப்பன் இல்லையா? எப்படி பல தெய்வங்கள் நம்ம வச்சிருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் அதுக்கு பரிகார தேவதைகள் அதெல்லாம் உண்டு. காற்று ஒரு தேவதை, சூரியன் ஒரு தேவதை, சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு தேவதை, உப நட்சத்திரங்கள் ஒரு தேவதை. அப்போ 33 கோடி தேவதைகளுக்கும் ஏதாவது ஒரு தேவதை கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும். ஏதாவது தேவதை மனசுல நினைச்சு தீபம் ஏற்றினா கண்டிப்பா அதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும். தூப தீப நைவேத்தியம் இல்லையா? கண்டிப்பா ஊதுபத்தி காட்டி நைவேத்தியம் பண்ணி விளக்கேற்றணும். சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு பிடி எடுத்து சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ண போகணும். அமுது படக்கல்னு சொல்லுவாங்க. அதை கட்டாயம் டெய்லி செய்யணும் இல்லையா? வீட்டில் உள்ள சாமி படங்கள் கண்டிப்பா விளக்குக்கு கண்டிப்பா பண்ணணும். ஒண்ணுமில்ல இந்த கல்கண்டு, அதுவும் இல்லையா ஒரு சுருக்கு. அதான் பகவத்கீதையில அதெல்லாம் சொல்லியிருக்கு. ஒண்ணும் இல்லையா ஒரு இலையை போடும். என்னது? துளசி இலை. அதுவும் உனக்கு முடியலையா ஒரு சொட்டு நீர், அதுவும் முடியலையா ஒரு சொட்டு கண்ணீர். தண்ணி இல்லாம இருக்காது யார் வீட்லயும். சொல்ற பேட்டுக்கு ஒரு சொட்டு நீருக்கு குறைஞ்சி வேற என்ன தண்ணி தண்ணி வரல என்ன பண்ணுவீங்க? மாற்று ஓடல எப்படியும் குடிக்க வீட்டுல தண்ணி இல்லாமல இருக்கும். எஜிப்புனா தண்ணியா இருக்கும். என்ன? சரி. ஆமா, தண்ணீர் விடலாம். அந்த மாதிரி நித்திய பூஜை விதிகள்ல கண்டிப்பா. அதுதான் கங்காஜலம் அந்த காலத்துல காசி போனா வாங்கி வச்சிருப்பாங்க. சாமிக்கு ஒரு சொட்டு எடுத்து விடலாம். கங்கா நீர். ஆமா, கண்டிப்பா. இப்போ தீபம் ஏற்றி ஒரு தீபம் இல்லாமல் கூட ஒரு துணை விளக்கோட தீபம் ஏற்றி சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நெய்யினால விளக்கேற்றி ஒரு ஊதுபத்தியை காட்டி ஏதாவது ஒரு கல்கண்டோ, ஒரு கருப்பு விதை முந்திரி திராட்சையோ அல்லது தேனோ, ஏதோ ஒன்று உங்களுக்கு நெல் பொரி கடலையோ ஏதோ ஒன்று டெய்லி நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுறது மூலமாக இந்த வீட்டில் தெய்வ சக்தியானது நிலைத்து நிற்கும். ஒரு தெய்வ ஆற்றலை நிலைத்து நிற்க வைக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க 10 நிமிஷமாவது இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதை செஞ்சாதான் அந்த வீட்டில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நிலைத்து நிற்பதற்கு உரிய வழிவகை வகுங்கிறதா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான ஐயா சொன்ன முறைகளோடு செய்கிறதுக்கு நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அனைவரும் அதை கடைபிடித்து உண்டான வாழ்க்கையில் மேன்மேலும் நம்மளுடைய சனாதன தர்மத்தின்படி வாழ்வியல் இருந்தால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால உயர்ந்த தர்மம் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனாதன தர்மத்தை நிறைய பேர் தரைக்குறவா பேசக்கூடியதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அனுமதிக்க கூடாது. இதுல ஒன்னொன்னுலயும் ஒரு ஒரு விஞ்ஞானம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக இவ்வளவு நேரம் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு நேயர் வந்திருக்காரு. ஹலோ ஹலோ, வணக்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம். கேளுங்கம்மா, ஐயாட்ட கேளுங்க. பெயர் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா, லைன்ல இருக்கீங்க. உங்க பெயர் நட்சத்திரம் சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க. ஓகேம்மா, ஓகே ஓகே. அதாவது இந்த மாதிரி சாமி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் படமா வைப்பாங்க. அது பொட்டு வைக்கணுமா பொட்டு வைக்கணும் நிறைய பேர் சந்தேகம். சாமி படங்களை பொட்டு வைக்கணும் எப்படின்னா சந்தனத்தை வந்து உரசி அதில் வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வைக்கணும். இல்லை அப்படின்னா சந்தன பொடி வாங்கி வைக்கலாம், மேலே குங்குமம். பொட்டு வைக்கணும் வெறும்னா மட்டும் இந்த கடையில் போட்டோ கடையில் சாமி படம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வாங்கி அப்படியே வச்ச மாதிரி வைக்கக்கூடாது. சாமி பூ போடுவாங்க, அது வீட்டில் பூ போடுவாங்க, ஆனால் பொட்டு வைக்க மாட்டாங்க. ஆமாம், நிறைய வீடுகள் நான் பார்த்துருக்கேன். பொட்டு கண்டிப்பாக பொட்டு வைக்கணும். சாமிக்கு சந்தன குங்குமத்தால் பொட்டு வச்சு தான் செய்யணும். அது ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட அப்படியே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மாதம் மாதம் கூட சந்தன குங்குமத்தை விலைக்கு திருப்பி வச்சுக்கலாம். இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தரமாவது பொட்டை மாற்றணும். இந்த மாதிரி சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய தி வே ஆஃப் லைஃப், சனாதன தர்மம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கிறத கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஜாதி மத பேதம் இல்லாதது, அனைவரும் வாழ்க்கையில் சுப மங்களத்தை தரக்கூடியதுங்கிறத அனைவரும் மனசுல தீர்க்கமா பதிச்சு அதை ஃபாலோ பண்றதுக்கான முறைகளை செய்யறதுக்கு நம்மளுடைய ரிஷிகள் வகுத்து கொடுத்த ஒரு மார்க்கம் இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறதுனால இது ஒரு மதம் சார்ந்து யாரும் எடுத்துக்க வேண்டாம். இதை கடைபிடிக்கக்கூடிய அனைவருக்குமே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் கிடைக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும் சனி பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் பார்த்துட்டோம். வரக்கூடிய 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது காலையில் 10 மணிக்கு. இந்த குரு பயிற்சி அன்னைக்கே கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது அன்னைக்கு தான் போகணுமா, அதுக்கப்புறம் என்னைக்குனாலும் போகலாமா? அன்னைக்கு போயிட்டு வந்தாலே முடிஞ்சு போச்சா? ஏன் இந்த பயிற்சி தினத்தை அன்னைக்கு மட்டும் கோவிலில் இவ்வளவு கூட்டங்கள் கூடுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. பயிற்சி அன்னைக்கு தான் போகணும். பயிற்சி ஆனவனும் அந்த கிரகம் ஒன்றும் உடனே வேலை செய்யாது. பயிற்சி ஆனவுடனே முன்னையும் செய்யும் பின்னையும் வேலை செய்யுங்களேன். அன்னைக்கு தான் போடுறாங்க. பயிற்சி இன்னைக்கு அவங்க ஞாபகத்துக்காக இப்போ வருஷம் பிறந்தாச்சுன்னு தெரியுது இல்லையா, அதை ஒரு ஞாபகம் வச்சுறதுக்காக போறாங்க. குரு இன்னைக்கு நல்லா இருக்கு, நமக்கு இருந்து நல்லா இருக்குன்னு ஒரு எண்ணத்துல கோயில போய் பண்ணி பார்க்குறது. இல்லை சிலருக்கு கடந்த காலத்துல குரு மோசமா இருந்திருக்கும், நல்லா மோசமா முடிஞ்ச இனிமேல் நல்ல நம்பிக்கையில போறது. நம்பிக்கைன்னு பேர்ல போறது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் அன்னைக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த கூட்டத்துல தான் நிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு வருஷம் இருக்கு, அந்த ஒரு வருஷம் எப்ப மாசம் முடியல, வாரம் முடியல, எப்படினாலும் சாமி அந்த குரு பகவான் வழிபாடு பண்ணலாம். அதான் கண்டிப்பா அன்றைய தினமே செய்யணும்னு சொல்லிட்டு தான் ஒரே நல்ல கூட்டங்கள் கூடும் போது கண்டிப்பா கோவில் நிர்வாகம் திணறுது. கண்டிப்பா பூஜை பண்ணக்கூடிய ஐயர் அவங்க பட்டர் அவங்க திணறாங்க. கண்டிப்பா அதுல ஆள் சப்போர்ட் இருக்கிறது இல்ல. பக்தர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மனதார வழிபாடு செஞ்சுட்டு வந்து திருப்தி இல்லாத நிலைமை. பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆனவங்க ஒரு ராசியில பாத்தீங்கன்னா 9 நட்சத்திர பாதை இருக்கு. உதாரணம் மேச எடுத்தா அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்கு, இல்ல அஸ்வினி 4 பரணி 4 கார்த்திகை 1. அப்ப இந்த 9 பாத நட்சத்திரம் உடனேவா வேலை செய்யும். ஒவ்வொரு நட்சத்திர பாவத்துக்கும் ஒவ்வொரு மாசம் யோகமோ அவயோகமோ மாத்தி மாத்தி செய்யும். அதனால அன்னைக்கே போய் ஒன்றும் வழிபாடு செய்யணும் அவசியம் கிடையாது. அதனால மெதுவா போய் வழிபாடு செய்யலாம். இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல இந்த குரு பகவானை வழிபாடு செய்யக்கூடியவங்க எந்த சிவன் கோவிலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க எந்த குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணணும்? நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான் தான் வழிபாடணும். சரி, அது தெற்க பார்க்க உட்காந்துருப்பாரு தட்சிணாமூர்த்தி. ஆமா, தட்சிணாமூர்த்தி. அவர் குரு பேர், அது இதுதான் குரு, அது பிரகஸ்பதி. அப்போ குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு ஞானத்தை, அவரே தியானத்துல உட்காந்துருக்காரு. தியானத்துல உட்காந்து கண்ணை மூட்டி தியானத்துல உட்காந்து கீழே இருக்கக்கூடிய சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அவரை போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அதான் தனியா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு வடக்கு பக்கம் இருப்பது. சூரியனுக்கு பாத்தீங்கன்னா இடது பக்கம் வடக்க யார் இருப்பா? குரு பகவான் இருப்பாங்க. வலது பக்கம் செவ்வாய் இருக்கும். இங்க சனி சுக்கிரன், அங்க ராகு கேது, இங்க புதன். அப்ப அந்த தனியா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யாம குருங்கிறது நவகிரகத்துல இருக்கக்கூடியதான் குரு. அந்த குருக்கு தான் குரு எந்திரம் பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள் நடக்கும். தட்சிணாமூர்த்திக்கு அந்த தட்சிணாமூர்த்திக்கு சிவன் எந்திரம் பஞ்சாயத்து தர்மத்தை அந்த பூஜை அங்க நடக்கூடிய பூஜை முறைகள் எல்லாமே என்னது சிவனுக்கு செய்ய பூஜை முறை. இதுதான் குருவுக்கு செய்யக்கூடிய பூஜை முறைகள் ஆகம விதி இப்படி நடக்கக்கூடிய எல்லாமே இதுதான்.
நவகிரகங்கள்ல இருக்கக்கூடியவர் தான் என்னது குரு. இப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுங்கும் போது தெளிவா தனி சனீஸ்வர சன்னதியிலையும் பண்றாங்க, நவகிரக சன்னதியிலையும் பண்றாங்க. ஆனா குரு பகவான் வரும்போது எல்லாருமே போய் எங்க நிக்கிறாங்க? தட்சிணாமூர்த்தி சன்னதியில போய் நிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழங்கால சில சிவன் கோயில்ல வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த நவகிரகங்கள் இருக்காது. ஆமா, நவகிரகங்கள் இருக்காது. ஆமா, அதாவது நவகிரக வழிபாடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு நவகிரக வழிபாடு. ஆதியில எந்த கோயிலுமே என்னது நவகிரக வழிபாடு கிடையாது. நவகிரகத்துக்கு தனியான விக்கிரகங்களும் கிடையாது. கோயில்ல பாத்தீங்கன்னா சிவன் கோயில் எடுத்தாச்சுன்னா உள்ள முதல்ல நுழையும் போது கொடிமரம், நந்தி, இடது பக்கம் தட்சிணாமூர்த்தி, பின்னாடி இந்த லிங்கோத்பவர், அந்த முக்கல்ல பார்க்கும்போது பிள்ளையார் கன்னி விநாயகர் இருப்பார், இங்க வாயுமூல முருகன் இருப்பார், சுத்தி வர இடத்துல தெற்க பார்க்க சனி பகவான் இருப்பார். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஈசான பாகத்துல வந்து பைரவர் இருப்பார். உள்ள மூலஸ்தானம் சிவன், சிவனுக்கு இந்த பக்கம் தெற்க பார்க்க யார் இருப்பார்? அம்பாள். இதுதான் அமைப்பு, கோயிலுடைய அமைப்பு. நவகிரகங்கள் நிறைய கோயில்ல கிடையாது. சில குறிப்பிட்ட நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நவகிரக வழிபாடே கோயில்ல வச்சாங்க. மந்திர ரூபமா உண்டு, மந்திர ரூபாவங்கள் உண்டு ஒழிய விக்கிரக வழிபாடு வந்து நவகிரகத்துக்கு பல கோயில்ல ஒண்ணும் கிடையாது. எத்தனை கோயில்ல இருக்கு சிவன் கோயில சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா நிறைய சிவன் கோயில்ல நவகிரகங்கள் இருக்காது. அப்போ அந்த மாதிரி கோயில வந்து இங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். ஆமா, தட்சிணாமூர்த்தினால அது வந்து குரு கிரகத்துக்கு பிரீதி ஆகாது இல்லையா? ஒரு கிரகத்துக்கு பிரியா இருந்ததை ஏதோ கும்பிடமே கும்பிடலாம், அவ்வளவுதான். அப்ப நவகிரக பிரீதி ஆகிறது வந்து நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய கண்டிப்பா குரு பகவானுக்கு நீங்க வந்து அலங்காரம் பண்றது, மலர் வாங்கி சாத்துறது, அதுக்கு ஒரு அர்ச்சனை பண்றது, கண்டிப்பா தீபம் ஏற்றி வழிபாடு வந்து நெய் தான். நெய் தீபம், சுத்தமான நெய். சுத்தமான நெய்யும் போது சந்தேகம் வருது, அது தனியா வாங்கிட்டுலயே போனோம். கோயில்ல இருக்கிறது வந்து எவ்வளவு சுத்தம்ங்கிறது நமக்கு தெரியாது. உங்களுக்கு யாரும் வாங்க சொன்னா கோயில்ல போய் அங்க விற்கிற அந்த மாமிச கொழுப்பு நெய்ங்கிற பேர்ல வந்து அது எத்தனை வச்சு இப்படி கவுத்தினாலும் கவலையே வராது. ஆமா, டால்டா மாதிரி இருக்கும். டால்டா மாதிரி அது ஒரு மாமிச கொழுப்பு. அதை நீங்க ஏத்துறதுக்கு ஏத்தாம சும்மா கும்பிட்டு வந்துடலாம். மனசார நீங்க மனசுல தீபம் ஏற்றினாலே போறோம். கோயில நீங்க அந்த தீபத்தை ஏத்துறது மனக்கோயில் கட்டினேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, மனக்கோயில், இதய கோயில் சொல்லுவாங்க. அதாவது மனக்கோயில் பூசலா இருந்து மனத்திலே சாமி வச்சு கும்பிட்டாரு. அது மாதிரி மனசுல தீபம் ஏத்தினு கண்ண மூடி நினைச்சாலே போதும். நீங்க அந்த மாமிச கொழுப்பு தீபத்தை வாங்கி ஏத்துறது பாவம், ஏத்தாமலே இருந்துடலாம். அதுக்கு சுத்தமான நெய் வாங்கிட்டு போலாம் இல்லையா? கண்டிப்பா வாங்கிட்டு போலாம், வாங்கிட்டு போலாம். சிலருக்கு வாங்கக்கூடிய சௌகரியங்கள் இருக்காது. 1/2 லிட்டரா தான் நெய் தருவாம்பா, சுத்தமான நெய் 1/4 லிட்டர் தருவாம்பா, வாங்கி வச்சு கொண்டு போகணும். முடியாட்டாலும் பரவாயில்ல. சௌரியப்படக்கூடியவங்க சுத்தமான பசு நெய்யினால் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு நல்ல உச்சிதமான பலன். கண்டிப்பா இந்த போலி நெய்களை வாங்கி ஊத்தாய்க்கும். நெய்னு பேர்ல ஏதோ ஒரு கொழுப்பை என்ன இதுல கண்டுபிடிக்கிறானே தெரியல. அநேகமா ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த நெய்யை கோயில போய் விலைக்கு வாங்கி லேப்ல டெஸ்ட் கொடுக்க போறோம். லேப்ல டெஸ்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை வந்து பொதுமக்களுக்கு நம்ம விடுவோம். அதுல என்ன மூலப்பொருள் இருக்கு தெரியும். அதுக்கு தெரிஞ்சாச்சு நீங்க அப்புறம் கோயில போய் விளக்கே ஏற்ற மாட்டேங்க. நிச்சயமா அந்த வேலையில் நடந்துட்டு இருக்கு. நடக்கும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் இந்த நிகழ்ச்சி தொடரும். மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே மாதிரி நம்ம விளம்பரத்துக்கு பின் தொடர்ந்து நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வயதை சொல்லி கேட்டு உங்களுடைய பலனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு தர்மத்தில் நம்மளுடைய இந்து மத சாஸ்திரம் அனைத்து மதங்களுக்கும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் சுபிக்ஷமாக வாழ்றதுக்கு பல முறைகளை கொடுத்திருக்கிறது. இந்த முறைகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய முறை பூஜையில் விரதம் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. இந்த விரதம்ங்கிறது வந்து பல விதமாக இருக்கு. இந்த பலவிதமான விரதங்கள் ஒவ்வொருத்தரும் சாப்பிடலாங்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, பால் குடிக்கலாங்கிறாங்க, சமைச்ச பொருளை சாப்பிடலாம், சமைக்காத பொருளை சாப்பிடக்கூடாது, இது எல்லாமே சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விரத முறைகள் இருக்கு. இந்த விரத முறைகள் பொதுவாக எப்படி கடைபிடிக்கணும்? ஏகாதசி விரதம் இருக்கு, சோமவார விரதம் இருக்கு. இதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. அதனால உடல் ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக என்ன நிகழும் அப்படிங்கறதும் நம்ம பேசணும். விரதம் பார்த்தீங்கன்னா திதியில முதல் திதி வந்து அமாவாசை. ஆமா, அந்த அமாவாசையிலே அன்னைக்கு விரதம் ஆரம்பிச்சது இந்து மத தர்ம சாஸ்திரம். ஆமா, புதர்கள் அதாவது இறந்தவங்களுக்காக இருக்கக்கூடிய விரதம் அமாவாசை விரதம். அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு நேரம் மத்தியானம் சாப்பிட்டு நைட் டிஃபன் சாப்பிடுவாங்க. சிலர் வந்து பச்சரிசி சாப்பிடுவாங்க. அது ஒரு புதிர் விரதம், முக்கியமான விரதம். ஒரு நேரம் வந்திருக்காங்க, அழைப்பை பார்த்துட்டு தொடர்ச்சியா பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ
சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வயசு என்னம்மா அவருக்கு? மிதுன ராசியா கடகராசியாமா? மிதனம்னா பிறக்கும் போது வேற தசை முடிஞ்சது. சனி மகா தசை நடக்குது. சனிதான் யோக தசை. அவருடைய 25 குரு பயிற்சி அவருக்கு வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு வருது. சனியும் குருவும் ஒண்ணு சேரும்போது ரொம்ப விசேஷமான யோகமா நல்லா இருக்கும். நினைச்ச இடத்துல வேலைக்கு உட்காரக்கூடிய சம்பளம் கொடுக்கக்கூடிய பலன்மா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. 27ல கல்யாணம் முடிப்போம். 2 வருஷம் முடியட்டும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லதா இருக்கு. நிறைய நல்ல குடும்பத்துல சந்தோஷம் நடக்கக்கூடியது, நல்லது நடக்கக்கூடியது, வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்கள், வசதி, ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய காலம் இந்த மிதுன ராசிக்கு இப்போ இருக்கு. டிவியை மாற்றக்கூடியது நல்லா இருக்கும். ரொம்ப அவனுக்கு வந்து வடகிழக்கு திசையில, வடகிழக்கு திசை. ஆமா, வடகிழக்கு பாளையங்கோட்டை, செய்திநல்லூர், தூத்துக்குடி, கிழக்கு வடகிழக்கு. சரி, ஏப்பா அப்பமே அலைய கொடுத்தாச்சு. ரைட் ரைட். சரி சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. தேங்க்ஸ். நன்றி நன்றி. அமாவாசையில முன்னோர்களை நினைத்து விரதம் ஆரம்பிக்கிறது. கண்டிப்பா. அதாவது திதியில முதல் திதி இப்ப அமாவாசையில முன்னோர்களுக்கு விரதம் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்க்கணும் பாட்டி சதுர்த்தி, சங்கர சதுர்த்தியில சதுர்த்தி விரதம் இருப்பாங்க பிள்ளையாருக்கு. சரி. அதுக்கப்புறம் பஞ்சமிக்கு வாராகி பிரார்த்தனையா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சமிக்கு சிவனும் சிலர் கும்பிடுவாங்க அந்த காலத்துல. சஷ்டிக்கு முருகனுக்கு விரதம் வச்சாச்சு. ஆமா, சஷ்டிக்கு முருகனுக்கு விரதம் வச்சு. சப்தமி விரதம் கிடையாது. அப்புறம் அஷ்டமிக்கு வந்து பைரவரை கும்பிடுறாங்க. நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிட விளக்கேற்றுறதுக்காக அது ஒரு விரதம் தான். ஆமா, அதாவது அசைவம் சாப்பிடக்கூடிய ஆட்கள் அசைவம் சாப்பிடாம சைவம் மட்டுமே சாப்பிட்டு அன்றைய தினம் அஷ்டமிக்கு பைரவருக்கு விளக்கேற்றுறாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு விரதம், அது ஒரு முறை. கண்டிப்பா. அப்புறம் நவமி தசமி கிடையாது. அப்புறம் ஏகாதசிக்கு பெருமாளுக்கு விரதம் இருந்துடுறோம் இல்லையா? ஆமா, முடிஞ்சதா? அப்புறம் திரையோதசி என்னது வந்து சிவராத்திரி. ஆமா, அது பிரதோஷம். ஆமா, திரையோதசி தான் பிரதோஷம் வரும். பிரதோஷம் விரதம் இருந்துரும். ஆமா. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா மாசத்துல 30 நாள்ல முதல் 15 நாள்ல எத்தனை? அதே ஒரு 7 விரதம் வந்துருது. ஆமா, 7 அப்புறம் பௌர்ணமி விரதம். பௌர்ணமில இருந்து வரதுல திருப்பி விரதம் முடியாது. அது 14 நாள் நமக்கு இந்து சாஸ்திரம் விரதம் சொல்லியிருக்கு. ஆமா, விரதம் இருந்த இந்துக்கள் அனைவரும், இந்துக்கள் எல்லாரும் விரதம் இருக்க இந்துக்கள் நிறைய என்ன ஆயுஷோட இருக்காங்க இன்னைக்கு. நிறைய ஆயுசு நீடித்து இருக்கக்கூடிய இந்த விரதங்கள் தான் அவங்களுக்கு வந்து நல்ல உணர்வுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல கட்டுப்பாடு எல்லாம் தரக்கூடிய இந்த உணர்வுகளை மனசை ஒருமுகப்படுத்து, மன சிந்தனையை தெளிவாகக்கூடியது எல்லாமே விரதங்கள் தான். சும்மா இந்த விலங்குகள் மாதிரி பார்த்தீங்கன்னா 24 நேரம் சாப்பிட்டுட்டு அசை போட்டுட்டே இருக்கணும் சாப்பிட்டாக்கலாம் ஆயுசு கம்மி. 24 நேரம் அசை போட்டாச்சு என்னது உடல் இப்படி வளரக்கூடிய மனுஷன் நிறைய பேர் இப்படித்தான் இருக்கான். ஆமா, யாரும் ஆணையும் சொல்லல பெண்ணையும் சொல்லல. ஆமா, ரெண்டும் அப்படித்தான் இருக்கு. இப்படி வளரக்கூடிய மனிதனுடைய வளர்ச்சி கிருபானந்த வளர்ச்சி இப்படி இருக்கணும்பா, வளர்ச்சி இப்படி போக கூடாது. ஆமா, இப்ப இப்படி போய் 24 கண்ட ரோட்ல பார்த்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எந்த ஊருக்கு போனாலும் பஸ்ல போகும்போது சாப்பாடு, ட்ரெயின்ல போகும்போது சாப்பாடு, ஆமா, சொந்தக்கார விருந்தாலும் போன எங்க பார்த்தாலும் சாப்பிட்டு 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 கண்ணுல கண்டதை போறோம். இந்த கடையில ஜூஸ், அடுத்த கடையில ஸ்நாக்ஸ், அடுத்த கடையில பீஸா பர்கர், அடுத்த ஹோட்டல்ல வந்து சாப்பாடு, ஆமா, திருப்பி டீ காபி, அப்படியே இருக்கு. அது நடந்து போய் சாப்பிட்டா கூட செரிச்சிடும். இல்லையே இப்ப ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வேற வருது. வீட்டுல உட்காந்து சாப்பிட வேண்டியது. சாப்பிடுறது ஒரு வேலையா வச்சிருக்காங்க நிறைய பேரு. ஆமா, சாப்பிடுறது என்னது வேலை, ஒரு வேலையா. அதனால என்ன விளைவு வந்து அப்புறம் நெஞ்சில வலி, நெஞ்சு ஹார்ட் அட்டாக், மைல்ட் அட்டாக், நோயில கொண்டு போய் அது முடியும். ஆமா, பசித்து ருசின்னு இருக்கான். பசித்து புசி. ஆமா, இந்த சட்டை வந்து எனக்கு கல்யாணம் நிச்சயாரத்துக்கு வாங்கின சட்டை. வருஷம் என்னாச்சு? 20 வருஷம் மேலாச்சு. ஆமா, இன்னைக்கு அந்த சட்டை எனக்கு சேர்றது. அதான் உடம்பு அப்படியே வச்சிருக்கீங்க. உங்களுக்கு சட்டை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இது இப்ப லூஸ் ஆயிடுச்சு, உடம்பு குறைஞ்சிருச்சு. இது வாங்கி இது 15 வருஷம் ஆச்சு. அப்ப கொஞ்சம் குண்டா இருந்து சேருது இல்ல, ஒல்லியா சேராது, சட்டை சேராது. ஆமா, அதான் லேகா சொல்ல வரான்னா விரதங்கள் வந்து ரொம்ப மனசு புத்தி எல்லாத்தையும் இயக்கக்கூடியதான் விரதங்கள். அப்ப இந்த ஒரு சொல்லுவீங்க இல்லையா, ஒருவேளை உண்பான் யோகி, அதாவது பொதுவா பசித்து புசி ஒருவேளை உண்பவன் வந்து யாரு? யோகி. யோகி ஒரு தரம் சாப்பிட்டாச்சுன்னா அவன் யோகி. ஆமா, 3 நேரம் சாப்பிட்டான்னா அவன் வந்து போகி. இல்ல, 2 வேளை போகி, 3 வேளை ரோகி. 3 வேளை ஒரு வேளை கரெக்ட். 2வது வேளை உண்பான் யோகி. யோகி ஒரு நேரம் சாப்பிட்டது யோகியா இருப்பான், யோகர் மாதிரி தவறு நல்லா இருப்பான். 2 வேளை உண்பான் போகி, நல்லா அனுபவிக்க இருக்கா.
3 வேளை உண்பவன் ரோல். 3 வேளை சாப்பிட்டான்னா நோய். நைட்டு சாப்பிடாம இருக்க முடியும். இருந்தா நல்லது. ஒரு வயசு 60 வயசுக்கு மேல ஏன்னா இப்பவும் சசியத்தை பொறுத்து முடிஞ்சாது நிறைய பால் பழம் சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஆட்கள் இருக்கு. லைட்டா ஒரு 2 இட்லி இல்லைன்னா ஒரு 2 தோசை லிமிட்டா 2 இட்லி சாப்பிட்டா 1/2 மணி நேரத்துல செரிச்சிடும். வேசம். ஆமா, லைட் ஃபுட் எடுத்து சாப்பிட்டாச்சுன்னா அப்போ விரதம்னு இருக்கும்போது ஆமா. அப்ப விரத நாட்கள்ல ஒரு நேரம் ஆகாரம் எடுத்துக்கலாமா அவங்க? ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு நேரம் பச்சரிசி சாதம், துவையில ஒரு நேரம் சாப்பிடலாம். சுத்த விரதமா இருக்கக்கூடாது. சுத்த விரதமா இருந்தா சிறுகுடல் பெருகுடல் வந்து சிறுகுடல் தின்ன ஆரம்பிச்சு அது மாமிசத்தை சாப்பிட்டா பலன் வந்துடும். சரி, இப்ப நமக்கு சாப்பிடாம இல்லாட்டாலும் ஒரு சஷ்டி விரதம் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப வந்து நான் ஏற்கனவே சைவத்துல இருக்கிறவர் தான். சரி, நான் எப்படி கடைபிடிக்கலாம்? ஒரு காலையில மதியம் இரவு எப்படி என்ன பூஜையை முடிச்சுட்டு ஒண்ணு மத்தியானம் சாப்பிடணும். சாப்பாடு நம்ம வேலையினுடைய சூழ்நிலை காலையில பால் பழம் சாப்பிட்டுக்கலாமா? காலைல பால் பழம் சாப்பிடலாம். சரி, மதியம் சாப்பாடு நைட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். சுடல வேக வச்சு வெந்தயம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கான். வெந்தது மத்தியானம் வெந்தது சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் நைட் வந்து வெந்தயம் சாப்பிட சுட்டதை சாப்பிடணும். சுட்டது என்னது? தோசை. சுட்டது என்னது? சப்பாத்தி. அதான் அந்த காலத்துல அமாவாசை அடுப்புல தோசை சொல்லிருக்காங்க. அமாவாசை அடுப்புல தோசை. சின்ன பிள்ளைல அந்த காலத்துல அமாவாசை அடுப்பு. இப்ப பார்த்தாலும் தோசை தான். பொதுவாகவே இரவு வந்து நீங்க வெந்ததை சாப்பிடவே கூடாது. அது மாதிரி பகல்ல வந்து பகல் பொழுதுல வந்து காலை பொழுதுல சுட்டதை சாப்பிடக்கூடாது. சுட்டது எப்ப சாப்பிடக்கூடாது? காலையில சுட்டது. காலையில வெந்தது, இரவு சுட்டது சாப்பிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகலில் வெந்தது, இரவில் சுட்டது. வேற சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்டது முருகன். அப்போ வந்து ஒரு வேளை ஒரு பால் பழம், ஒரு வேளை ஒரு பச்சரிசி சாதம் வச்சு இலையை போட்டு, கண்டிப்பா வீட்டில் உள்ள எச்சி தட்டலாமா இலையை போட்டு சாப்பிடும் போது கண்டிப்பா வாழை இலையில இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு மருத்துவ குணம் அந்த சாதம் சூடா சாதம் போட்டு அதுல சாப்பிடும் போது அந்த இலை வந்து கருகி போயிருக்கும். கண்டிப்பா அந்த கருப்பாகக்கூடிய இடம் என்னன்னா அந்த இலையில இருக்கக்கூடிய பச்சையத்தை வந்து உள்வாங்குது. அது வந்து ஜீரண சக்தியை கொடுத்து குடல் புற்றுநோயை தீர்க்கக்கூடியதுக்கு மிகப்பெரிய மருந்தா இருக்குன்னு இப்ப ஆய்வுல கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன பெரிய இலையில தான் சாப்பிடுறோம், நீங்க பெரிய இதெல்லாம் கேள்வி பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் இலையில சாப்பிடக்கூடியவங்க இன்னைக்கு இருக்காங்க. இலையில ரசஞ்சாதான் ரொம்ப சாப்பிடும். உப்பு புளி காரம் செய்யறது பத்தி எல்லாம். ஆமா, இட்லி தோசை சாப்பிடுறது ரெண்டாவது. இந்த ரசம் சாதம் தான் அது ரொம்ப விசேஷம். அது அப்படி இல்லை இலை கிடைக்கல அப்படின்னா இதே மாதிரி மாத்து வழி என்ன இருக்குன்னா வெள்ளித்தட்டுல சாப்பிடுறோம். வெள்ளித்தட்டுல சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நோய்கள் பழைய வெள்ளித்தட்டு இருந்தா தான் உண்டு. இன்னைக்கு கிராம் 300 ரூபாய் போயிருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் வேணும் ஒரு வெள்ளித்தட்டு. வெள்ளித்தட்டுல சாப்பிடலாம். வெள்ளியிலையும் அந்த மருத்துவ குணம் இருக்கு. ஆமா, வெள்ளியும் முடியலையா இதுக்கு மாத்து வழி ஒண்ணு வச்சிருக்க நம்ம பாரம்பரிய விலை ஈயம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அலுமினியம் இல்ல. ஆமா, ஈயம் லெட்டு. அது ஈயச்சட்டியில ரசாச்சி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பல நோய்கள் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு. ஈயம் கும்பகோணம் ஈயச்சட்டிம்பாங்க. ஆமா ஆமா, அதுல ரசம் வச்சு சாப்பிடும். அதுல உப்பு புளி காரம் சேரும்போது அந்த ஈயம் லெட்டு வந்து நம்ம கொஞ்சம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை கிடையாது. பஸ்மங்கள்ல தங்க பஸ்மம் சாப்பிடுவாங்க. ஆமா, புரட்சி எம்ஜிஆர் தங்க பஸ்மம் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. ஆமா, நிச்சயமா உலோகத்தை வந்து உணவா எப்படி உணவா மாத்தி சாப்பிட்டுருக்காங்க. ஹலோ, ஒரு நேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பேசுவீங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. சரி, வயசு என்னாச்சு? ஆனா பெண்ணா? முத்து பெண் குழந்தை. சரி, ஓகே. அவருக்கு நல்லா இருக்கு. கன்னிராசி நேரங்களும் நல்ல நல்ல படிப்பா. முத்து கூட அவருக்கு இன்னொரு பேர் சேர்த்துக்கணும். செல்வியை விட்டுட்டேல. முத்து செல்வி ரொம்ப நல்ல பெயர். நட்சத்திரம் ராசிக்கு ஏற்ற வேற முத்துன்னு என்ன முத்து போல பிள்ளை இருப்பாங்கங்களே. கன்னிராசி முத்து போல நல்ல வேலை, நல்ல படிப்பா, வீட்டு வேலையும் நல்லா பாப்பா. ரொம்ப நல்ல ஜாதகம். அவளுக்கு நல்லா இருக்குமா? அவருக்கு என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? அவருக்கு நீங்க ஆஞ்சநேயரை சுத்தி கும்பிடுவா. அப்பா எங்க இருந்தாலும் கூட்டு வந்துருவார். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு சாமி கும்பிட்டு வேற ஒன்றும் நம்ம ரொம்ப பேச வேணாம் டிவியில் லைவ்ல. என்ன ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு வியாழக்கிழமை வெத்தலை மாலை போட்டு பிரார்த்தனை ஆஞ்சநேயர் அவர் எந்த மூளை முடுக்கு எங்க ஒளிஞ்சுதான் இழுத்து கூட்டு வந்துடும். இல்ல அது அஸ்தத்தை அப்பா அரையளவுன்னு அது 10 வயசோட முடிஞ்சாச்சே. ஆமா, 10 வயசோட முடிஞ்சாச்சு. நல்லா இருக்கும், குடும்ப ஒத்துமையாயிரும். நல்லா இருக்கும்.
வீட்டுல வந்து பரமசிவன் பார்வதியினுடைய போட்டோ வாங்கி வச்சு கும்பிட்டே வாங்க. பரமசிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் 4 பேர் இருக்கணும். குடும்பத்தோட சாமியார் இருக்கணும். நிறைய படங்கள்ல பிள்ளையார் இருக்கும், முருகன் இருக்க மாட்டாரு. முருகன் பழனியில போய் உட்காந்துருப்பாரு கோவத்துல. அந்த படம் வைக்க கூடாது. பரமசிவன், பார்வதி, பிள்ளையார், முருகனோட சேர்ந்த குடும்ப சைதமான படத்துல இருக்கும். அந்த படத்தை வீட்டுல வச்சு கும்பிடுங்க. மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடும். என்ன? சரி சரி. என்ன பேசிட்டு இருந்தீங்க? நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பேசிட்டு ஈயச்சட்டி பத்தி பேசிருந்தோம். அதாவது காஞ்சிபுரத்துல ஒரு ஃபேமஸான இட்லி. அந்த இட்லி பேர் வந்து இலை இட்லி. என்ன அது? வாழை இலை. ஆமா, காலையில 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. காஞ்சிபுரம் இட்லியே ஃபேமஸ். நம்ம வீட்டுல இந்த துணிக்குள்ள வேலை இலைய போட்டு இட்லி அருமையான மனம். அப்ப நான் வந்து இந்த தீயில் கேட்டு எல்லாரும் ஆரம்பிச்சு இலை இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இலை இட்லி வந்து இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய ரசாயனத்தை நீங்க உட்கொள்றதுக்கு பெரிய அளவுல மருந்தடிக்காத வாழை இலை தான். கண்டிப்பா. அதனால அந்த வாழை இலை இட்லிய, அதாவது துணி போட்டாலுமே அதுல ஒரு வாழை இலை துண்டை வச்சு 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 மாவை ஊத்தி வைக்கும்போது அந்த இலையோட சேர்ந்து துணிக்கு மேல இலைய வச்சிருங்க. துணிக்கு மேல இலைய போட்டு இந்த நிகழ்ச்சி வந்து ஜோடி வச்சு சமையல் கிளை மாதிரி போயிட்டு இருக்கேன். எதுக்குன்னா அது நல்ல மக்களுக்கு உணவு தான் மருந்து. நம்ம ஜோதிடத்துல எல்லாமே சொல்லி மணி, மந்திரம், ஔஷதம் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. கண்டிப்பா. அந்த 3 திருப்பி இன்னொரு தடவை சொல்லிருங்க. மணி, மந்திரம், ஔஷதம். மணி அப்படின்னா நவரத்ன கற்களை குறிக்கும். மந்திரம்னா ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள். அதை முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, பூஜை ரூம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். ஔஷதம் அப்படின்னா மருந்து. சாப்பாடே ஒரு மருந்து தான். மருந்து 3ம் இணைந்ததுதான் ஜோதிடம். கண்டிப்பா. ஜோதிடம்ங்கிறது தனியா கிடையாது. மக்கள் நீங்க வந்து குழப்பிக்க வேண்டாம். கண்டிப்பா. ஜோசியர்கிட்ட போய் அந்த காலத்துல வந்து இதை 3 அந்த காலத்துல வைத்தியர் தான் ஜோசியர். கண்டிப்பா. என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாங்கிறது. அதனால இது வந்து நம்ம எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா வருமுன் காப்போம்க்கு சொல்லிட்டு இருக்கோம். சும்மா கேட்டேன். எல்லா விஷயம் நம்ம ஜோசியம் நிகழ்ச்சி பார்த்தேன் ஆதி காலத்துல இருந்து. இல்ல, நீங்க சொன்ன திடீர்னு இட்லி கதைக்குள்ள போயிட்டு இட்லி கதைக்குள்ள போயாச்சேன்னு நினைச்சிடக்கூடாதுங்க. யாருக்குமே இருக்கேன். ஒருத்தர் சூடா சாப்பிடுவானா, குளிர்ந்து சாப்பிடுவானா, ஒருத்தர் வந்து சைவம் முழுவா, அசைவமா, அசைவத்துல பிறந்த சைவமா, அசைவத்தாச்சு ஜாதகத்துல எல்லாமே. குளிர்ச்சியை விரும்பக்கூடிய ராசிகள், குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ராசிகள்னா ஒரு ஜாதகம் வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவாதி சொல்லக்கூடிய நீர் கிரக ராசி இருந்தாலும், 2ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தாலும், 2ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும், அவங்க வந்து வாசம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்டா சாப்பிடுவாங்க. அவங்க கூலா குடிப்பாங்க. அதுவே 2ஆம் இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவங்க காரமா சாப்பிடுவாங்க, சூடா சாப்பிடுவாங்க. எனக்கு அதான் 2ல சூரியனும் செவ்வாயும் காரமா சூடா தான் சாப்பிடுவேன். கரெக்ட் தான். ஹலோ, லைன்ல இப்ப வந்தீங்களா? முத்துக்கு கேட்டுட்டு அடுத்து யாருக்கு? ஹலோ, டிவியை பார்த்து பேசாதீங்கம்மா, லைன்ல எங்க பார்த்து பேசுங்க. கரெக்டா விளக்கெல்லாம் ஏத்துறாங்களா கேளுங்க. ஹலோ, டெய்லி விளக்கு ஏத்துறாங்களா? அவங்க இப்பதான் லைன்ல வந்தாங்க, திருப்பி லைன்ல வந்திருக்காங்க. அப்போ அந்த சனாதன தர்மத்துல இந்த ஜோதிட சாஸ்திரம், இந்த சனாதன தர்மம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறைக்குள்ள ஒரு ஜோதிட சாஸ்திரம். கண்டிப்பா. இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள மணி, மந்திரம், ஔஷதம்னு ஒரு 3 பிரிவு. அப்போ இந்த 3 பிரிவுல ஔஷதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உண்ணக்கூடிய உணவுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய எண்ணத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதனால ஒரு சத்தான ஆகாரங்களை லிமிட்டா சாப்பிடணும். அதுல எதனால இதை தொடங்கணும்னா விரத முறைக்காக தொடங்கணும். கண்டிப்பா. விரதம் எப்படி இருக்கணும், நீங்க சொன்ன மாதிரி அந்த இலையில சாப்பிடுறது, விரதம் இருக்கிற நாளைக்கு நிறைய பாருங்க, அமாவாசை அன்னைக்கு தான் நிறைய வாழை இலை விற்கும். கண்டிப்பா. இதனால வாழை தோப்பு வச்சுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்கும். கண்டிப்பா. வாழை இலை வியாபாரிக்கு ஒரு தொழில் நடக்கும். மக்களுக்கு அதுல ஒரு நன்மை இருக்கு. எல்லாத்தையுமே மாத்தி ஒரே எச்சி தட்டு, ஒரே ஸ்பூனு, கண்டிப்பா அதை போட்டு வாளிக்குள்ள ஒரே முக்கு, அதுக்கு அடுத்தவனுக்கு அதுலயே சாப்பாடு. இது எவ்வளவு பெரிய நோய் ஸ்ப்ரெட் பண்ணிச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம புதுசா சொல்ல வேண்டாம். கோவிட்ல இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. கொரோனா டயத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும், மாஸ்க் எப்படி போடணும், இது எல்லாமே யார் செஞ்சது? நம்ம தாத்தா பாட்டி காலத்துல தள்ளி நின்று பேசு, எச்சி தெரிக்க வேண்டாம், எச்சி தட்டை நல்லா கழுவணும், வெந்நில கழுவணும், சோப் போட்டு கழுவணும். விரதம் இருக்கிற அன்னைக்கு சாப்பிட்டு கழுவுன எச்சி தட்டே இருந்தாலும் இலையில தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன ஒரு சனாதன தர்மத்தினுடைய முறையத்தான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம மீண்டும் ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ விரதங்கள்ல வந்து அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம் எப்படியா இருக்கணும்? அதாவது அமாவாசை பௌர்ணமியில தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமியில வந்து ஈர்ப்பு சக்திகள் அதிகம். ஆமா, சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து பௌர்ணமி. எல்லாமே கிரகங்களை வச்சு தானே. கண்டிப்பா. பௌர்ணமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு வந்து வீட்டுல எல்லாமே வெளியில போய் ஏதாவது கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறது, தீப வழிபாடு செய்யறது, தெய்வத்தை வந்து கும்பிடுறது பௌர்ணமி அன்னைக்கு. பௌர்ணமிக்கு வந்து உப்பு இல்லாம
இனிப்பு சாப்பிட்டு வர இருந்தா ரொம்ப நல்லது. பௌர்ணமிக்கு இனிப்பு சேர்க்கணும். இனிப்பு சாப்பாடு, உப்பு சாப்பிடக்கூடாது. அதாவது இனிப்பு சாப்பாடு என்ன, பால் சாதம், கேசரி, சக்கரை பொங்கல், சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், இல்லையா சுகர் நிறைய லைட்டா சுகரை போட்டு அவல் பாயசம், பழங்கள் அதே மாதிரி வெறும் அவல்ல நல்லா ஊற போட்டு எடுத்து நல்லா அலம்பி வச்சு நாட்டு சர்க்கரையை போட்டு தேங்காய் போட்டு சாப்பிடுறது பெரிய வரதாது. சாத்வீகமான உணவு. சாத்வீகமான பெருமாள் கிருஷ்ணருக்கு அதான பிடிக்கும். அன்னைக்கு புளியோதரை போடக்கூடாது. பௌர்ணமி அன்னைக்கு சாந்தமான, அதாவது மனிதன் 3 விதமான குணங்கள் இருக்கு இல்லையா, ராஜச குணம், ஆமா, சத்வ ரஜோ தாமசம், சத்வ ரஜோ தாமசம், சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம், 3 குணமா இருக்கு. அந்த 3 குணமே பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பிறப்புல இருக்கு. ஒரு மனிதன் பிறந்த நேரத்தை ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் இந்த முக்குண வேலைன்னு பேரு என்னது, முக்குண வேலை. இந்த முக்குண வேலையில ஒருத்த ஜாதகம் என்ன ராசி சொல்லுவாங்க, சிம்ம ராசி தான் கோமா, அப்படி இல்ல, ராஜச வேலையில பிறந்திருந்தா ராஜ அம்சம் இருக்கு அவனுக்கு. தாமச வேலையில அவன் பிறந்தா அவன் மந்தமாத்தான் எல்லா வேலையும் பார்ப்பான். அவனை வேலை பார்க்கணும், நீங்க அவனை வேகமா வேலை பார்க்கணும்னு நினைக்க கூடாது. அவன் தாமச வேலையில பிறந்திருக்கான், மெதுவான வேலை செய்வான். ஆமா, சைக்கிள் மிதிக்கிறது தந்தாப்புல போகும், 1000 cc போகும், எதிர்பார்க்க கூடாது. ஆமா, என்னது தாமச வேலை சொல்லிட்டோமா, ராஜச வேலை சொல்லியாச்சா. அப்புறம் சத்துவ குணம், சாத்வீக வேலை. இது 2 சாத்வீக வேலையில 10 கேள்வி கேட்டா மெதுவா ஆமான ஒரு பதில் சொல்லுவாங்க. நியாயமா இருக்கும், நார்மலா போகும். சரி, இப்ப அதே மாதிரி பௌர்ணமி விரதத்துல சாத்வீகமான சாப்பாடு, உப்பே இல்லாதது, காரம் இல்லாம இனிப்பு சார்ந்த பொருள். அந்த ஒரு நாள் நீங்க அந்த சாப்பிட சுகர்லாம் ஏறாது. அது விரத சாப்பாடு தானே. ஒண்ணும் இல்லாமல் வெறும் அவல், தேங்காய் பொரியல வேண்டாம், பொரியல கூட சட்னி ஆயிடுமா. ஆமா, பொரியல போகக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே பொரியல அதை பாயில் பண்ணி ஈரத்தை இது பண்ணி வேற அவல் தேங்காய், வாழைப்பழம், அவள பால் இனிப்பே போறோம். சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு விசேஷமான ஒரு சக்தியை கொடுக்கும் பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில சாத்வீகமான உணவை உண்டு பெருமாளுக்கு நீங்க அம்பாள் தாயாருக்கு விரதம் இருக்கக்கூடிய போது கண்டிப்பா ஐஸ்வர்யம் பெருகும். பணம் உங்களுக்கு வேணும்னு இன்னைக்கு ஊரா நீங்க ஒண்ணுன்னு தேடி அலையணும். கண்டிப்பா பண தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த பௌர்ணமி விரதம். கண்டிப்பா என்னங்க, கண்டிப்பா பௌர்ணமி அன்னைக்கு இனிப்பு சாப்பிட்டு வரதான். இனிப்பு விரதம்னே பேர் இருக்கு. இனிப்பு விரதம் இல்ல, நீங்க பேர் சொல்லிருக்கீங்களா நீங்க? ஆமா, தெரியும் மாதிரி விரதம் என்ன வருது. இப்ப சஷ்டி விரதம் இருக்கு, பைரவ விரதம் இருக்கு, பிரதோஷ விரதம் இருக்கு, பௌர்ணமி பேர் இனிப்பு விரதம். ஆமா, நீங்க அஷ்டமிக்கு பாத்தீங்கன்னா இப்ப நெய்வேத்தியத்தை பத்தி ஏன் பேசுறோம்னா ஔஷதம்னு சொல்லியிருக்கோம் சனாதன தர்மத்துல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவருக்கு வைக்கும் பொழுது வெண்பொங்கல் வைப்பாங்க, காளிக்கு வைக்கும் போது சக்கரை பொங்கல், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இருக்கும், அதை விடுங்க. புளியோதரை வைப்பாங்க, லெமன் சாதம் வைப்பாங்க. இதனுடைய தத்துவத்தை சொல்லுங்க. அதாவது இந்த முக்குண மாதிரி தெய்வத்துல இருக்கக்கூடிய வேறுபாடு தானே. சத்துவ ரஜோ தாமச தெய்வம், பைரவர்ல உக்ர தெய்வம். சரி, இந்த உக்ர தெய்வங்களுக்கு காரம் சாப்பாடு தான் அவங்களுக்கு நைவேத்தியம். சாப்பாடு சொல்ல நைவேத்தியம் தான் அவங்களுக்கு பிடிச்சது. சரி, அவருக்கு மிளகு சாதம் தானே போடுறாங்க. மிளகு சாதம் போடுறோம். மிளகுலயே மிளகா போட மாட்டாங்க, அது எரியும். இது எல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. மிளகு அதனாலதான் வெண்பொங்கல் உக்ர தெய்வங்களுக்குள்ள வெண்பொங்கல் வழிபாடு தான் போட்டு நைவேத்தியம் பண்றாங்க. பொதுவாக இன்னொன்னு தாந்திரிக சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க என்னதான் சாமி 1000 ஸ்லோகம் சொன்னாலும் 1000 மந்திரங்கள் சொன்னாலும் அதுக்கு உண்டா முழுமையான பலம் வேணும் அப்படின்னா அதுக்கு சாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணியே ஆளும். இதான் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சுடலுக்கு படையில போட்டு சாமிக்கு நிறைய நேவேத்தியத்தை கொடுத்து நல்லா ரொம்ப அற்புதமா செய்யற. நல்ல 2 இலைய போட்டு அப்படியே ஒண்ணு போல அதை குமிச்சு சாமிக்கு முன்னாடி, அதுக்கு மேல அப்பளம், இடுக்கு வத்தல், கண்டிப்பா சாம்பார், அதுக்கப்புறம் முட்டை வைக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய சாமிக்கு முட்டை எல்லாம் வச்சு ஒரு படையல் வைப்பாங்களே. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணும் போது பாத்தீங்கன்னா தெய்வங்கள் அள்ளி கொடுக்கும் சக்தி. இப்பவும் வைணவ சாஸ்திரத்துல வைணவார்கள் ஐயங்காரங்களை பாத்தீங்கன்னா வீட்டுல சாப்பாடு, வீட்டுல என்ன சமையல் பண்றாங்களோ எல்லா சாம்பார், ரசம், கூட்டு, காய் எல்லாமே வச்சுதான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. வைணவ முறை அதுதான். சும்மா போனா கண்டு கலக்கணும், அது பெயருக்கு தான். நல்ல நைவேத்தியம் சாமிக்கு எவ்வளவு வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்டிப்பா அவ்வளவு பலன். சாமி சாப்பிட போறாது, அதுதான் இருக்கு. ஆவி உனக்கு அமுது எனக்குன்னு இருக்கான். ஆவி உனக்கு அமுது எனக்கு. சாதம் வைக்கும் போது என்ன செய்யணும், சூடா வைக்கணும், ஆவி பறக்கணும் சாமிக்கு. ஆறுன சாதம், ஆறுன பொங்கல், ஆறுலாம் வைக்க கூடாது. என்ன செய்யணும், சூடா அப்படி
ஆவி பறக்கணும். அந்த ஆவி தான் அந்த சுவாமி அந்த சுவாசம் பண்ணி வாசனையை ஏத்துக்கும். வாசனை ஏத்து வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களோ இல்லைன்னா விளக்குல இருக்கக்கூடிய தெய்வங்களோ நமக்கு அந்த ஆவியை வந்து ஏத்துடும். அதனால ஆறுன சாதம் வைக்க கூடாது, ஆறுன பொங்கல் வைக்க கூடாது. பழங்களுக்கு வேற விஷயம். இந்த பழங்கள் வந்து ரொம்ப மக்கினது, ரொம்ப காயாவும் பழம் வச்சு வைக்கக்கூடாது, ரொம்ப பழுத்ததும் வைக்கக்கூடாது, கனிஞ்சு கொலகொலான்னு இருக்க கருத்து உளுத்து போய் இருக்கும், அது வைக்கக்கூடாது. காம்பு வாழைப்பழம் கலைப்பழம் காம்பு உடஞ்ச பழத்தை சாமிக்கு நேவச்சி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏன்னா அதெல்லாம் சூட்சமா வேற தேவதைகள் சாப்பிட்டுருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இந்த ஆப்பிள் நிறைய பேர் சாமிக்கு நேவச்சி வைக்கிறாங்க. ஆமா, இந்த ஆப்பிள் பெரிய ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருப்பான். ஆமா, பெரிய ஸ்டிக்கர் ட்ரேட்மார்க் ஸ்டிக்கர். இந்த ஆப்பிள் சாமிக்கு நீங்க நேவச்சி ஆப்பிளுக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல காஷ்மீர பழம் சொல்லிருக்கிறது. காஷ்மீர பழம். ஆமா, காஷ்மீர பழம். காஷ்மீர பழம் சொல்லுவோம் பழக்கத்துக்கு. அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு தான் சாமிக்கு நேவச்சி வைக்கிறோம். அந்த மாதிரி நைவேத்திய முறைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா சிறப்பா இருக்கு. இதே நைவேத்தியத்தை எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, புரட்டாசி மாசம் வரக்கூடிய நவராத்திரியில கண்டிப்பா 10 நாளும் சுண்டல் வைக்கிறோம். கண்டிப்பா. இப்ப பாருங்க, நம்மளுடைய சனாதன தர்மம் பக்தியையும் ஆரோக்கியத்தையும் எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கிறது தான் உங்களுக்கு நான் இந்த ஒரு நிகழ்ச்சியில கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ புரட்டாசி மாதத்துல பாருங்க, நவராத்திரி காலங்கள்ல பாத்தீங்கன்னா 9 நாள் 10 நாளும் சுண்டல் உண்டு. சூரியன் கன்னிராசியில பிரவேசிச்சிருக்கும். அது ஒரு காலபுருஷனுக்கு 6வது ராசி, நோயை தரக்கூடிய பாவம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் நோயை தரக்கூடிய பாவம். அங்க சூரியன் வரக்கூடிய நாள். அந்த மாசம் புரட்டாசி மாசம். அங்கதான் சக்தி எல்லாருக்கும் குறையுது. அப்போ சக்தி வழிபாடு அங்க நவராத்திரி வந்திருக்கு. சுண்டல் கம்ப்ளீட்டா புரோட்டீன் சக்தி கொண்டது. புரோட்டீன் தான் எல்லாருக்கும் குறையும். கண்டிப்பா அதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ இதை வந்து இந்த சனாதன தர்ம வாழ்வியல் முறைய ஒன்னொன்னையும் நீங்க உத்து கவனிச்சு, இப்போ இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வரி போதும், இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆயுள் காணாது. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எதையுமே அப்படித்தானே. இப்ப டிவில இந்த நிகழ்ச்சி நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க டிவி ஆஃப் பண்ணிடலாம். நடக்கல, உங்க மனசுக்கு நடக்கல, ஆனா டிவி ஆன் பண்ணி பார்த்தா நடந்துட்டு இருக்கும். இட்லி தோசை சாப்பிட்டு சொன்னதே சனாதன அமாவாசை. இட்லி தோசை நீ சாப்பிட்டு சொன்னது என்னது? சனாதன தர்மம். கண்டிப்பா ஐயா. ஆமா, குளிச்சுட்டு தான் சாப்பிட்டு சொன்னது சனாதன தர்மம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. விபூதியோ சந்தனமோ இல்லாம சாப்பிடக்கூடாது. சுப நிகழ்ச்சிக்கு என்னைக்காவது இறந்த வீட்டுல போய் தான் நெத்தில விபூதி இல்லாம சாப்பிடுவோம். அது சொன்னது என்னது? சனாதன தர்மம். கண்டிப்பா. கந்தையானாலும் கசக்கி கேட்டுன்னு சொன்னது என்னது? சனாதன தர்மம். கூழானாலும் குளித்து குடி, இது சனாதன தர்மம். ஹலோ ஹலோ, ஒரு நேயர். ஹலோ ஹலோ, லைன்ல இருக்காங்கம்மா, பேசுங்க. நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா? பயன்புள்ளதா இருக்கா? சொல்லுங்கம்மா. சாமிட்டு தான் பேசுவாங்க அவங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. எந்த ஊர்ல கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? ஐயா வச்சு பால் காய்ச்சினா? பாலை காய்ச்சினாதான் வீடு உள்ள வர வைக்கும். என்னம்மா 5 மாசம் ஆச்சுன்னா அவ்வளவு வயசு என்ன? அதான் இப்ப பிள்ளைகளை வச்சு பால் காய்ச்சிடலாம். அதாவது வீடு கட்டி ரொம்ப வருஷம் முடக்கி போடக்கூடாது. சிம்பிளா பாலை காய்ச்சிடலாம். பிள்ளைகளை வச்சு பாலை காய்ச்சிங்க. நல்ல வயசாம பிள்ளைகளை வச்சு பால் காய்ச்சிருங்க. அத வீட்டுல ஈசானத்துல ஏதாவது போர்கர் டாய்லெட் லெட்டின் ஏதாவது வச்சுக்கலாம். வடகிழக்கு திசை சரியில்லாம இருக்கா? ஹலோ, சரியில்லையா? ஹலோ, போன் டவர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். வெள்ளை அடிச்சிடலாமா? அது வந்து அதாவது வைகாசியில பாலை காய்ச்சிருக்கோம். பையங்க இருக்காங்க இல்லையா? பொண்ணுன்னு அழகா காய்ச்சல. பொண்ணுன்னு கட்டி கொடுத்தாச்சுதான் அடுத்த வீட்டுக்கு போயிடுறா. அந்த மாப்பிள்ளைக்கு அவங்களுக்கு தீட்டு கேளுங்க. அந்த மாப்பிள்ளைக்கு அவங்க கேளுங்க, அவங்க குடும்பத்துக்கு தீட்டு கிடையாது. ஒரு வருஷம் தீட்டு கிடையாது. அதனால அவங்க அந்த குடும்பத்தை வச்சு அழகா நீங்க பாலை காய்ச்சலாம். எந்த தீட்டும் கிடையாது. ஒரு வருஷம் முடியும்னு அவசியம் இல்லை. வைகாசிலே அவனே பாலை காய்ச்சல. வாங்க, 4 நல்ல நாள் பார்த்து தரேன். ஹலோ, கேக்குதாமா? வருஷம் 1 கழியணும். வருஷம் 1 கழியணும். வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிட்டா போறோம். அவரை கும்பிட்டாலே போறோம். வீட்டுக்கார கும்பிட்டாலே போறோம். ஒரு வருஷத்துக்கு என்ன விளக்கேற்றி கும்பிட்டா வருஷம் 1 கழியும். கொடிமரம் இல்லாத கோயிலுக்கு போய் கும்பிடலாம். பிள்ளையார் கோயிலு
கொடிமரம் இல்லாத கோயில கும்பிடலாம். சரி, இது என்ன சொல்லிருக்கு? இதுவும் சனாதன தர்ம சாஸ்திரம் சொல்லிருக்கு. கிராமத்துல தான் நம்ம சனாதன தர்மத்துல தானே இருக்காங்க. ஆமா இல்லையா? கண்டிப்பா. சொல்லுங்க. அந்த விபூதி வைக்கிறது, குளிச்சு குளி, இதெல்லாமே சாதாரண கசை கட்டின்னு சொல்லியிருக்கு. இது என்னது? நம்ம சனாதன தர்மம் சொன்னது. கூழானாலும் குளித்து குடி, இது சனாதன. நிறைய ஒவ்வொரு விஷயம் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவும் என்னது? சனாதன தர்மம். ஆமா. சமணங்கள் வெளியே போற கிளம்பும் போது காக்கா இடம் இருந்து வளம் போனா போகணும், காரியம் ஜெயிக்கும். வளம் இருந்து இங்க போனா போகணும், காரியம் ஜெயிக்காது. அனுபவத்துல எல்லாருக்கும் நிறைய கரெக்டா வருது. அதனால ஃபாலோ பண்றா. நிச்சயமா. இல்லையா? இந்த விவரம் தெரியாம சனாதன தர்மத்தை ஒழிப்போம், சனாதன தர்மத்தை எதிர்ப்போம்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பேச்சா தான் இதை கருத வேண்டியது இருக்கு. ப்ரீமெச்சூர் பேபி தான் இதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா இருக்குங்கிறதுக்கு ஒன்று படிக்கணும் அல்லது ஆய்வு செய்யணும். இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசிட்டு ஒரு குரூப் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க மக்கள் பார்த்து குழம்பிடக்கூடாது. அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக உண்டானக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைய வார நிகழ்ச்சியை நம்ம கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் விரதம் எப்படி இருக்கிறது இல்லைங்கிறது ஒன்னொன்னு நம்ம வாழ்வியலோட தொடர்பு. அது நம்ம வாழ்க்கையில முக்கியமான நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அனைத்தும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா ஃபாலோ பண்ணா இன்னைக்கும் அது நமக்கு சிறப்பான பலனை தரும். கண்டிப்பா. அப்படிங்கிறது. வேற அதை பத்தி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா இருக்கு இது கடல் இந்த தர்மசாஸ்திரம் ஒவ்வொரு வாரம் அப்பப்போ நமக்கு தோன்றதை பத்தி எதுவுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது இல்லை. எதுவுமே ப்ரிப்பேர் நாங்க படிச்சது அனுபவத்துல உள்ளதை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம். மக்களுக்கு நல்லது கொண்டு போகணும். இதுதான் உண்மை. எந்த செயல் திட்டமிடுற செயல் கிடையாது. நம்ம காலர்ஸ் கேட்டாங்கன்னா அதை பத்தி நம்ம சொல்றதான் இருக்கும். இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு வருஷம் வெளியில போக கூடாதுங்கிறது. ஆமா. அது என்ன காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்காலஜி பிராக்டிக்கல்ல பார்க்கும்போது ஒரு கணவர்களுக்கு தான் அந்த அம்மா கொஞ்சம் மனநிலை சரியா இருக்கும், உடல்நிலை சரியில்லாம இருக்கும், அவ்வளவு துக்கங்கள் இருக்கும். துக்கங்கள் வரும்போது மனிதனுடைய முகங்கள் மாறிடும். ஆகும்போது வெளியே போகும்போது என்ன செய்வாங்க? 4 பேர் கேட்பாங்க, என்னமோ உடம்பு சரியில்லையாமா, என்னமோ உடம்பு ஆள் இழைச்சிட்டியே, ஆள் மொழி சரியில்லையே, உடம்பு அப்படி கேட்பாங்க. ஏற்கனவே அது கூட கொஞ்சம் ஃபீல் ஆகி கூட வந்து உடம்பு சரியில்லாம ஆயிரும். மனநிலை ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கும் துக்கத்துல. அந்த துக்கமான மனநிலையில வெளியே போகும்போது எங்க போனாலும் எல்லாரும் அதையே கேட்பாங்க. அதே போன இடத்துல அதே கேட்பாங்க, துக்கத்தை தான் விசாரிப்பாங்க. ஒரு வருஷம் என்ன அவங்க அப்படியே மறந்துடுவாங்க, வேற ட்ராக் போயிடும். இவங்களும் ஒரு மனசுல ஒரு தவ வாழ்க்கை மாதிரி இருந்துட்டு ஆமா தெளிவு கிடைச்சிடும். வெளியே வரும்போது தெளிவாயிடுவாங்க. நல்லா பாருங்க, இது என்ன உண்மை கேட்டா நம்ப மாட்டேங்க. நிறைய வருஷம் அனுபவமா பாக்குறேன். ஓரறிவு ஈரறிவு எல்லாருக்குமே துக்கங்கள் தெரியுது. ஒரு காக்கா பாத்தீங்கன்னா கரண்ட்ல அடிபட்டு செத்து போச்சு. இந்த காக்காவை நிறைய காக்கா எங்க தூக்கிட்டு போய் கொண்டு போய் தூக்கி வச்சுட்டு எல்லாம் அங்க குட்டையில இருக்க தண்ணியில போய் குளிக்குது. நிச்சயமா நான் பார்த்து நிறைய தடவை பார்த்திருக்கேன். நிறைய தடவை அதுக்கு கூட தெரியுது இல்லையா? நிச்சயமா. அதான் அந்த காக்காயே நம்மளோட எந்த தர்ம சனாதன தர்மத்தை பாதுகாத்துட்டு இருக்க. ஆமா நிச்சயமா. இல்ல இயற்கையான வாழ்வியல் முறைதானே நம்ம சனாதன தர்மம். கண்டிப்பா. இயற்கை எதுவோ அதுதான் சனாதன தர்மமா இருக்கு. கண்டிப்பா. இயற்கைக்கு முரணா உருவாக்குனது இல்லையே. இது ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. கண்டிப்பா. ஒரு ஜீவராசிக்கே அது தெரியும். அதான் பாரதி சொன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லிட்டு. காக்கை குருவி எங்கள் ஜாதி. ஆமா. அதெல்லாம் பார்த்து இப்படிதான் வாழணும்ங்கிறது அதுல இருந்து தானே வந்திருக்கு. கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தர்மம், ஹிந்து தர்மம், சனாதன தர்மம், வைதிக தர்மம், ஆதர்ஷ தர்மம், ஹைந்தவ தர்மம்னு சத்திரிய தர்மம். ஒரு பிராமணன் ஒரு பாம்பு அடிக்க விட உரிமை கிடையாது. பிராமண பாம்பை எந்த பொருள் உயிரையுமே கொல்ல கிடையாது. பாம்பு சத்திரியனுக்கு பாம்பு அடிக்க உரிமை இருக்கு. ஏன்னா மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால. ஒரு தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு ஜீவனாக இருந்தாலும், ஒரு கையவனா இருந்தாலும், ஒரு கல்வனா இருந்தாலும், ஒரு கொலகாரனா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது ஒரு ராஜாக்கு தான் இருக்கு. காரணம் என்னன்னா அவன் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவனை தண்டிச்சாதான் அவன் அடுத்தவனை கொல்ல மாட்டான். இந்த தண்டிக்க வேண்டிய தர்மம் யார்கிட்ட இருக்குன்னா சத்திரியன். சத்திரியனா ராஜா. இதுல ஜாதி கிடையாது. சத்திரியனா ராஜா. பரிசித் மகாராஜா பாம்பை கொண்டுதானே வந்து. அதுதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புராண இதிகாசங்கள் நம்மளுடைய வாழ்வியல் முறைக்காக சொல்லப்பட்டதை இன்னைக்கு என்னெல்லாமோ யாரெல்லாமோ தருக்கு பொறுக்குன்னு உளறிக்கிட்டு ராமாவதாரம் பார்த்தேன். ராமாவதாரம் ராமர் வதம் பண்றாரு. இதே கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணன் யாரா கொண்டாரா? இல்ல.
அவர் குலம் யாதவ குலம். ஆமா, யாதவ குலம். அதுக்கப்புறம் அந்த சமகாரங்கள் நடந்தது. ஆனா அது பண்ணது சத்யபாமா. சத்யபாமா அவர் பண்ணலையா? பண்ணல. கிருஷ்ணர் வதம் பண்ணல. கிருஷ்ணர் வதம் பண்ணி நரகாசுரனை வதம் பண்ணார், தீபாவளி கொண்டாடினாலும் வதம் பண்ணது ரகசியம் யாருன்னா சத்யபாமா அம்பாள் தான். கண்டிப்பா அம்பாள் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தத்துவ ரகசியங்கள்லாம் உள்ள இருக்குது. தொடர்ந்து நேயர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி ஒளிபரப்பு, நேரடி ஒளிபரப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருக்கக்கூடிய நபர் இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். குடும்ப பிரசன்னம், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவங்க, கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆலயங்கள் சம்பந்தப்பட்டங்கள், தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். கொடைக்கு நாள் குறிக்கணும், சாமி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கோவிலில் சாமி சாநித்தியமா இருக்கா இல்லையா, கும்பாபிஷேகங்கள் எப்படி நடந்தது நல்லா இருக்கா இல்லையா, படையல்கள் எப்படி இருக்கு, சாமி ஏத்துக்கிட்டதா ஏத்துக்கலையா, இந்த மாதிரியான கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவ பிரசன்னம் அப்படின்னு பேரு. அது பார்க்கணும் விருப்பம் இருக்கக்கூடிய நபர் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 9442448889 இந்த எண்ணுக்கு என்னுடைய நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்கக்கூடியதுக்கு ஐயாவுடைய நம்பர் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.